வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்றைக்கி நம்ம நல்ல சுவையான 7 நாளைக்கும் 7 விதமான பொரியல் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேக வைக்கும்போது ரொம்ப குழைவாக வேக வைக்காமல் இந்த மாதிரி வெந்திருக்கணும். அதே சமயத்தில் முழுசாக இருக்கும் பாருங்கள், அந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ உரித்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி ரொம்ப பெருசாக கட் பண்ணாமல் இந்த சைஸில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மசாலா நல்லா ஏறி வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி கப் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பொடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி சீரகம் 2த்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரப்பாக நான் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அந்த இஞ்சி 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 5 பல் பூண்டு, 7-8 சின்ன வெங்காயம் இருக்கும், தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகா இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனைக்காக கொத்தமல்லியோட தண்டு இருக்கும் பாருங்கள், அதுதான் எடுத்துருக்கேன். அந்த இலைகள்லாம் இல்லாமல் தண்டு அடிப்பகுதியில் வேருக்கு அடுத்து இருக்கும் பாருங்கள், அதுதான் எடுத்துருக்கேன். நீங்கள் அந்த தண்டு இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மல்லி இலை இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. கொரப்பாக தான் அரைக்கணும், நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ நான் தண்ணி சேர்க்காமல் பல்ஸில் போட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு மசாலா ரெடி. இண்டாலியம் கடாய், இண்டாலியத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கலாம். இப்போ கடுகு சீரகம் பொரிஞ்ச பிறகு அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. இந்த பொரியல் செய்யும்போது முழுக்க அடுப்பை சிம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கலரும் நல்லா வரும். இப்போ இந்த மசாலாவை நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறதால ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகும். வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக இந்த மசாலாவை நான் நல்லாவே வதக்கி விட்டுட்டேன். பச்சை வாசனையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா போய் வதங்கி வந்துருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வதக்கணும். அதுக்காக ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதே அதுக்கான உப்பு சேர்த்தாச்சு. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நம்ம தண்ணி சேர்த்து வதக்கும்போது பச்சை வாடை எதுவாவது இருந்தால் கூட சுத்தமாக போயிடும். அப்படியே தொக்கு பதத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தொக்கு பதத்தில் இருக்குது பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த உருளைக்கிழங்குல நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்து வதக்கியிருக்கோம். இப்போ சேர்த்துருக்கிற உப்பு, காரம், அந்த மல்லியோட வாசனை எல்லாமே சேர்ந்து உருளைக்கிழங்குல அப்போ தான் ஏறி வரும். 10 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்லேயே வச்சு இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிம்லேயே வச்சு உருளைக்கிழங்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. கலரெல்லாம் மாறிட்டு மசாலா எல்லாமே இந்த உருளைக்கிழங்குல கோட் ஆகிடுச்சு பாருங்கள்.
இந்த அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும். இப்போ கடைசியாக இதில் பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு நல்லா சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கர் வச்சுட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு முழு பச்சை பயிறு எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2 தண்ணி போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ கழுவி எடுத்த பிறகு இதில் மூழ்கிற அளவுக்கு அதை விட கொஞ்சம் கூடவா தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா அது வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே இந்த பச்சை பயிருக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கிறத பார்த்து ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. வெந்திருக்கணும், அதே சமயத்தில் குழையக்கூடாது. நல்லா பதமாக வெந்திருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு 3 விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் குக்கர் வேகிறதுக்கு எத்தனை விசில் பிடிக்குமோ வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 விசில் விட்டுட்டு ப்ரெஷருமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பருப்பு எதுவுமே குழையலை. ஆனால் கையில் எடுத்து மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மசிது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ ஒரு இடி உரல் வச்சுட்டு அதில் ஒரு 10-12 பல் பூண்டு இருக்கும், தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இந்த பூண்டு பார்த்தா நல்லா நசிக்கக்கூடாது, அப்படியே 1-2 மட்டும் தட்டி எடுத்துக்கணும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே இடி உரலில் காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இல்லை பொடியை நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது காரம் நல்லாவே அந்த கீரையில் ஒரே மாதிரி சேர்ந்து வரும். இப்போ அந்த பச்சை மிளகாவையுமே நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ரெண்டையுமே நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் நம்ம இடித்து வச்சுருந்த அந்த பச்சை மிளகாவை சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. அப்போ இந்த பச்சை மிளகாவோட காட்டம் தெரியாது எண்ணெயில் நல்லா நம்ம வதக்கி விடும்போது. இப்போ பச்சை மிளகாய் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். அது கூடவே காம்பை மட்டும் எடுத்துட்டு உடச்சி சேர்க்காமல் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. காரம் வராது, வாசனைக்காக தான் 3 வரமிளகாய் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா நிறம் மாறிட்டு இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்ன தக்காளி பொடியை கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம ஏற்கனவே பயிர் வேக வைக்கும்போது அதுக்கு உப்பு சேர்த்துடும். இப்போ கீரை இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நமக்கு நல்லா வதங்கி வரணும், பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு. இப்போ பார்த்தா தக்காளி நல்லாவே பச்சைத்தன்மை போயிட்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய கட்டு அரைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு பொரியல் வரும். நமக்கு கீரை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. கீரை வேகிறதுக்கு தண்ணி சேர்க்காமல் அப்படியே கலந்து விட்டு நம்ம வதக்கணும்னா சீக்கிரமாகவே நல்லா சுருங்கி ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே கீரை நல்லா வெந்து வந்துடும். இப்போ கீரையை வேக விட்டுடலாம். இப்போ கீரை பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருச்சு. நம்ம சேர்க்கும்போது நிறைய இப்போ வெந்து வரும்போது பாருங்கள் நல்லா சுருங்கி குறைவாயிடுச்சு. நீங்கள் கீரை வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பு இருக்கும் அந்த கீரையோடது, அதை எடுத்து கையில் மசிச்சு பார்த்தேன்னு தெரியும். நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. கீரை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற பச்சை பயிரை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. அப்போ அந்த பச்சை பயிறு டேஸ்ட் எல்லாம் நல்லா ஏறி வரும். பச்சை பயிரோட ஃப்ளேவரும் கீரைக்கு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லாவே கலந்து விட்டுட்டேன். நமக்கு நல்லா அருமையான ஹெல்தியான அரைக்கீரை பச்சை பயிறு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வறுவல் பண்ணுறதுக்கு வறுத்து அரைக்க வேண்டியதை ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அந்த கடலைப்பருப்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. பாதி அளவு வறுபட்டு வரட்டும். இப்போ கடலைப்பருப்பு பாதி அளவு லேசாக நேரம் மாதிரி வறுபட்டு வந்திருக்கு. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம் அதிகம் சேர்த்திங்கன்னா கசப்பாயிடும். ஒரு 1/4 ஸ்பூனுக்குமே குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு காரத்துக்கு நம்ம மிளகு சேர்த்துருக்கோம். அது கூட நான் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன்.
நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கரிஞ்சு போகாமல் கோல்டன் கலரில் வறுத்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளுமே சேர்ந்து நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயை மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி மெல்லுசாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. மெல்லுசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வறுத்து எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ அதை சேர்த்துட்டு அது கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையுமே இப்போவே சேர்த்துடுங்க. அப்போ தான் காய் வெந்து வரும்போது உப்பு நல்லா அந்த காயில் ஏறி இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கோவக்காய் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது. நம்ம அந்த மூடி போட்டுட்டு அதை எண்ணெயிலையும் அந்த ஆவியில் இருக்கும் பாருங்கள், மூடி போட்டு வச்சோம்னா அதில் தான் வேகணும். இப்போ கலந்து விட்டுட்டு நான் நல்லா மூடி போட்டு விட்டுடுறேன். இப்போ மூடி போட்டு வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகுது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நிறம் மாதிரி பாதி அளவுக்கு வெந்திருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி இடையில கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ நான் மறுபடி போட்டு மூடி விட்டுட்டு கலந்து விட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லாவே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா கலர் மாறிட்டு அந்த காயும் பாருங்கள் வெந்து சுருங்கிடுச்சு. அதே சமயத்தில் நல்லா பார்க்கும்போதே தெரியும் மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா காய் பாருங்கள் சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நல்லா காய் இந்த மாதிரி வெந்த பிறகு தான் நம்ம மசாலா சேர்க்கணும். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு சிம்மில் வச்சே தான் நம்ம வேக வைக்கணும். அப்போ கரிஞ்சு போகாமல் இருக்கும். மசாலாவை சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போடாதீங்க. மசாலாவை நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட நமக்கு அந்த கோவக்காய் ஃப்ரை ஆகணும். அப்போ அந்த காரம் மசாலா எல்லாம் கோவக்காய்க்கு நல்லா ஏறி இன்னுமே நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதுக்கப்புறம் மூடக்கூடாது. ஓப்பன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருந்தேன். இப்போ நமக்கு நல்லா அருமையாக பாருங்கள், நல்லா உதிராக அருமையான கோவக்காய் வறுவலுமே ரெடி ஆகிடுச்சு. இது வறுவல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி உள்ள விதைகளை எடுத்துகிட்டு மெல்லுசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மெல்லுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாவக்காய் கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இந்த பாவக்காய் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு இந்த மஞ்சள்தூள் உப்பு எல்லாம் தான் பாவக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. அந்த பாவக்காயில் உப்பெல்லாம் நல்லா ஏறிட்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாவக்காய் நம்ம ஊற வச்சுருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. இப்போ கையில் எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சு பார்த்திங்கன்னா பாவக்காயில் தண்ணி விட்டு வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லா பாவக்காயுமே நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பாவக்காயில் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா மெல்லுசாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாவக்காய் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாவக்காவை சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தோட ஒரு 2-3 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாவக்காய் சேர்த்துட்ட பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த பொரியல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முழுக்க சிம்லேயே தான் வச்சு பண்ணணும். இப்போ இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றியெல்லாம் வேகக்கூடாது, மூடி வச்சு வேக வச்சிடும். ஊற்றிருந்த எண்ணெயிலும் ஆவியிலுமே நல்லா வெந்து வந்துடும். மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, இடையில எடுத்து அப்பப்போ கலந்து விடுங்க. பாவக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இப்போ மூடி வச்சுருந்து நடுவில் ஒரு 4-5 டைம் எடுத்து கலந்து விட்டுருந்தேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த பாவக்காய் நல்லா நிறம் மாறிட்டு வதங்கிட்டு நல்லா வெந்தும் வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வெந்த பிறகு தான் நம்ம இதுக்கு காரமெல்லாம் சேர்க்கணும். இப்போ காரத்துக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம பாவக்காயில் கசப்பு இருக்கிறதால இந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். அது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம உப்பு ஏற்கனவே மேரினேட் பண்ணும்போதே போட்டுட்டோம், அதில் நல்லா உப்பு இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா இப்போ உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. அப்பப்போ எடை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கிட்ட கலந்து விட்டுருந்தேன். அந்த காரமெல்லாம் நல்லா அந்த பாவக்காவில் ஏறி இருக்கும். நிறமும் பாருங்கள் நல்லா மாறிட்டு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்லா சுவையான கசப்பு இல்லாத பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாயில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லாவே செவந்து வந்துருச்சு. இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நம்ம கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே கேரட் பீன்ஸ் ரெண்டையுமே சேர்த்து நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே ஒன்றாவே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் அந்த கேரட் பீன்ஸையும் அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ இந்த கேரட் பீன்ஸ் ரெண்டுத்தையுமே 2 நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு இதில் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த பொரியலுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகம் சேர்க்க வேண்டாம். லைட்டாக அந்த மாதிரி தண்ணி தெளித்து விடுங்க. அதிகம் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சிங்கனாலே போதும். கேரட் பீன்ஸ் நம்ம பொடியை கட் பண்ணியிருக்கோம், சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் நமக்கு பொரியல் வேகிறதுக்கு. மூடி விட்டுட்டு அப்படியே வச்சிடாதீங்க. நடுவில் 2 டைம் எடுத்து கலந்து விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் ஒரே மாதிரி எல்லாமே வெந்து வரும். இப்போ இந்த பொரியல் காய்கறிகள் வெந்து வர்றதுக்குள்ளே பொரியலுக்கு நம்ம அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காவை பல்லாக போட்டிருக்கேன் மிக்சி கப்பில். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பூண்டு பல் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது கூடவே இந்த பொரியலுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அப்படியே பல்சில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன், தண்ணி எதுவுமே சேர்க்கல. இப்போ நம்ம இந்த மசாலா அரைக்கிற கேப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு காய்கறிகள் நம்ம தெளித்து விட்டுருந்து தண்ணி நல்லா வற்றிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. நான் நடுவில் 2 டைம் எடுத்து கலந்து விட்டுருந்தேன். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கேரட் பீன்ஸ் ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அதே சமயத்தில் காய்கறிகளுமே கலர் அந்த அளவுக்கு மாறி வரல பாருங்க. தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா கலர் ரொம்ப மாறி வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ காய்கறிகள் வெந்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம பூண்டு சீரகம் எல்லாம் பச்சையாக சேர்த்துருக்கோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டிங்கன்னா எல்லாத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே அந்த தேங்காய் மசாலா கோட்டாயிட்டு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்ல சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, அது கூடவே 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா ரெண்டும் பாதி அளவு வறுபட்டு வரட்டும். இப்போ மல்லி மிளகாய் ரெண்டுமே பாதி அளவுக்கு வறுபட்டு வந்துருச்சு. இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, அது கூடவே 1/4 கப் அளவுக்கு வறுத்து தோல் எடுத்து வேர்க்கடலை சேர்த்துட்டு அந்த சீரகம் எள்ளு ரெண்டும் படபடன்னு பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்தவங்களுக்கு தெரியும் எள்ளு நல்லா வெடித்து வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு கொஞ்சம் லேசான கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் 15 சின்ன வெங்காயம் மெல்லுசாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு 1-2 தட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் எடுத்து 2 கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இந்த பூண்டு சின்ன வெங்காயத்தோட பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு வதங்கி வரட்டும். இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்ந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் 400 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து கழுவிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காவில் வழுவறுப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நேரம் மாறாமல் நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வெண்டைக்காய் நல்லா அந்த வழுவறுப்பெல்லாம் போயிட்டு உதிராக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உதிராக வந்த பிறகு இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா பரட்டி விடுங்க. அப்போ அந்த வெண்டைக்காவோட நல்லா அந்த உப்பு
எல்லாம் ஏறி வரும். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவை சேர்த்து கலந்து விடுங்க. அப்போ தான் மசாலா கரிஞ்சும் போகாது. இந்த வெண்டைக்காவில் நல்லா கோட் ஆகிட்டு வெண்டைக்காவில் அந்த மசாலாவும் நல்லா ஏறி வரும். சிம்லேயே வச்சு 10 நிமிஷத்துக்கு அப்பப்போ கலந்து விடுங்க. இப்போ மசாலா சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷமாக நல்லா கலந்து விட்டாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா மசாலாவெல்லாம் கோட் ஆகிட்டு அருமையாக நமக்கு நல்லா கமகமன்னு ஒரு வாசனையோட வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பெரிய சைஸ் ப்ரொக்கோலி ஒன்று எடுத்து இந்த மாதிரி நல்லா இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் புழு பூச்சிகள் இருக்கும், அதனால் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு சீரகத்தை பொரிய விட்டுருங்க. இல்லை தாளிக்கிறதுக்கு வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம், சீரகம் மட்டும் போதும். அது கூடவே சீரகம் பொரிஞ்ச பிறகு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் ஒன்று கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் மெல்லுசாக சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் பூண்டு ஒன்று ஃபுல் பூண்டையுமே எடுத்துகிட்டு உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேன், தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே பச்சைத்தன்மை போயிட்டு நல்லா வதங்கி வரைக்கும் லேசாக நிறமும் மாறி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நிறம் மாறிட்டு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா பச்சைத்தன்மை போயிட்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு தக்காளியை வதக்கி விட்டுடலாம். தக்காளி முழுக்க வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு பாதி அளவு வதங்கி வந்தால் போதும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரொக்கோலியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, நம்ம ஆவியிலே தான் வேக வைக்கணும். இப்போ நல்லா அந்த மசாலாவோட எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டுட்டு நம்ம வேக விடணும். ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். மூடி போட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, இடையே ஒரு 2-3 டைம் எடுத்து கலந்து விடுங்க. வெந்து வர்றதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தா தண்ணி எதுவும் சேர்க்கல, மூடி வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது. ஆவிலேயே நல்லா வெந்துருச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்து வந்துச்சுன்னா போதும். இப்போ இதில் கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் சேர்க்கும்போது நீங்கள் மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்குலாம் சுலபமான சுவையான ப்ரொக்கோலி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.